அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஆளுநர் ஆர்.என். ரவி எழுதிய கடிதமானது வெளியாகியிருக்கிறது. மக்கள் பிரதிநிதியாக இருந்து ஊழல் செய்திருக்கக்கூடிய பொன்முடி அமைச்சரவையில் சேர்க்க இயலாது என்று ஆர்.என். ரவி கடிதம் எழுதியிருக்கிறார். அது வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஊழல் செய்த பொன்முடியை அமைச்சராக்குவது அரசியலமைப்பு நெறிகளுக்கு உகந்ததல்ல என்று ஆர்.என். ரவி கடிதம் எழுதியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான மேலும் விவரங்களை செய்தியாளர் லதா வழங்கிட கேட்கலாம். லதா, வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். பொன்முடியை அமைச்சராக நியமிக்க இயலாது என ஆளுநர் ஆர்.என். ரவி எழுதிய கடிதமானது தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. இந்த கடிதத்தில் பார்த்தோம் என்றால் ஆளுநர் ஆர்.என். ரவி குறிப்பிட்டிருக்கக்கூடிய விஷயங்களை பார்த்தோம் என்றால் மிகவும் தீவிரமான குற்றச்சாட்டில் பொன்முடி தண்டிக்கப்பட்டுள்ளார் என்றும் மக்கள் பிரதிநிதியாக இருந்து ஊழல் செய்திருக்கிறார் என்றும் தன்னுடைய அந்த கடிதத்தில் குறிப்பிட்டு இருக்கிறார். மேலும் ஊழல் செய்த பொன்முடியை அமைச்சரவையில் சேர்க்க இயலாது என்றும் ஊழல் செய்த பொன்முடியை அமைச்சராக்குவது அரசியலமைப்பு நெறிமுறைகளுக்கு விரோதமானது என்றும் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டு இருக்கிறார். ஊழல் வழக்கில் பொன்முடிக்கு விதிக்கப்பட்ட தண்டனையை நிறுத்தி மட்டுமே வைக்கப்பட்டிருக்கிறது. அது ரத்து செய்யப்படவில்லை. அவர் நிரபராதி என்ற உச்சநீதிமன்றம் தீர்ப்பளிக்கவில்லை என்ற விஷயங்களையும் ஆளுநர் ஆர்.என். ரவி அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். பொன்முடிக்கு அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைக்க இயலாது என்று அந்த கடிதத்தில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். சொத்து குவிப்பு வழக்கில் நீதிமன்றமானது 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 50 லட்சம் ரூபாய் அபராதமும் பொன்முடிக்கு விதிக்கப்பட்டு இருந்த ஒரு நிலையில் அந்த தீர்ப்பானது நிறுத்தி வைக்கப்பட்டு அந்த உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி இருந்தது. இதற்கிடையே பார்த்தோம் என்றால் மீண்டும் அவர் எம்எல்ஏவாக பொறுப்பேற்கிறார் என்றும் அவருக்கு அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டும் என்றும் ஆளுநருக்கு கடந்த சில நாட்களுக்கு முன்பாக முதலமைச்சர் கடிதம் எழுதியிருந்தார். இதற்கிடையே ஆளுநர் ஆர்.என். ரவி முதலமைச்சருக்கு பதில் கடிதம் எழுதக்கூடிய வகையில் பார்த்தோம் என்றால் பொன்முடிக்கு அமைச்சராக அந்த பதவி பிரமாணம் செய்து வைக்க இயலாது என்று கடிதமானது எழுதியிருந்தார். இதற்கிடையே தற்பொழுது அந்த கடிதமானது வெளியாகி இருக்கிறது. இந்த கடிதத்தில் பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக அமைச்சராக நியமனம் செய்ய இயலாது என்றும் நீதிமன்றம் அந்த தண்டனையை நிறுத்தி மட்டுமே வைத்திருக்கிறது. ஆனால் அவர் நிரபராதி என்று குறிப்பிடவில்லை என்றும் பல்வேறு விஷயங்களை அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி லதா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.